உங்களுக்கு தொடர்ந்து துன்பம் இருக்கின்றதா? அக்னி போல் துன்பம் என்னை வாட்டுகின்றதே தாயே, சந்தோஷங்களை எனக்கு தந்திருவாய் தாயேன்னு என் கணவர் அடிக்கடி சொல்வார் சந்தோஷி மாதா பூஜையில். அந்த மாதிரி தான் கலிபுரிடனால அவ்வளோ துன்பம் வருது. அதனால தான் சனீஸ்வர பகவானை ஏன் நம்ம ரொம்ப வழிபடணும் அப்படின்னா, சனீஸ்வர பகவான் கலிபுருடர், அதே நேரத்தில் அவர் நீதிமான் தர்மவான். யாரெல்லாம் நீதிமான் தர்மமான இருக்காங்களோ கண்டிப்பாக நம்ம பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். அதற்கான வழிகாட்டுதல் கடவுள் கொடுக்கும். இந்த மாதிரி நேரத்தில் இந்த கர்மாவை பிறவி பெருங்கடல் கடக்கிறதுக்கு ரொம்பவே துணை செய்கிறது என்னன்னா நம்மளுடைய தெய்வ பக்தி. தெய்வம் நம்மளை கண் பார்க்கறது, தெய்வம் நம்மளை கவனிக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம தப்புகளும் தவறுகளும் செய்ய மாட்டோம். நம்மளுக்கு நம்மளை ஒருத்தர் கண்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நம்ம ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காருன்னா அது யார் அப்படின்னா சனீஸ்வர பகவான். அப்போ கோள்களுடைய சுழற்சியால் நம்மளுடைய எண்ணங்கள் மாறுகின்றது. கோள்கள் சுழற்சியாக நம்மளுடைய எடுக்கின்ற முடிவுகளும் மாறுகின்றது. நம்மளுடைய உடலுடைய வேகம், எண்ணத்துடைய வேகம் மாதிரி தான் நிறைய தவறுகள்னால் செய்கிறது. அப்படின்னும் பொழுது இந்த எண்ணத்தையும் மனவேகத்தையும் நம்மளுடைய செயல்பாட்டையும் நல்ல வகையில் இட்டு செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கணும். எண்ணங்கள் உயர்வாக இருக்கும்போது போட்டி, பொறாமை, பொச்சரிப்பு, ஏமாற்று குணம், பொய்மை இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு அந்த கோச்சார் ரீதியாக இருக்க கோள்களுடைய நெகட்டிவ்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வேலை செய்யும். ஆனால் இதெல்லாம் நம்ம குறைவாக இருக்கும்போது நம்மளுக்கு வருகின்ற கஷ்டங்கள் கம்மியாயிடும், குறைவுபடும். அதனால்தான் பெரியோர்கள், மதகுருமார்கள், ராகவேந்திரர், ஆதிசங்கரர், பரமாச்சாரியார், இது மாதிரியும் 18 சித்தர்கள், இவங்கெல்லாம் ஒரு வழிபாடு நம்ம எண்ணத்தை சரிப்படுத்துது. இந்த சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. சித்தர்கள் நம்ம மனதை அமைதிப்படுத்துவாங்க. நம்ம நம்மளே அறியாமல் நமக்கு ஒரு சாந்தத்தை கொடுப்பாங்க, தெய்வீக ஆற்றல் கொடுப்பாங்க. மகான்கள் யார் அப்படின்னா மனுஷங்களாக வாழ்ந்தவங்க. மனுஷங்க எந்த நேரத்தில் தப்பு பண்ணுவாங்க, எந்த நேரத்தில் தவறு செய்வாங்க, எந்தவித ஆசாபாசம் பட்டதெல்லாம் மனுஷனாக பிறந்த மகானுக்கு தெரியும். அதனால் ராமச்சந்திர பூர்த்தியே மகான் தான் சொல்லுவாங்க. அப்போது கிருஷ்ண பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மகான்களுக்கு தெரியும் நம்மளோட கஷ்டங்கள் என்னென்ன. அப்போது மகானுடைய சமாதிக்கு என்ன செய்யும்போது ரமணர் மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராகவேந்திரர், காஞ்சி பரமாச்சாரியார், இந்த மாதிரி மகானுடைய பீடத்தை செய்யும்போது அவங்க மனிதர்களாக அந்த துயரில் இந்த பட்டு தெளிந்திருக்கிறதுனால நம்ம மனத்துயிர் அங்கே கொண்டு பிரார்த்தனை செய்யும்போது என்னாகும், நம்ம கஷ்ட விலகும். அதுவும் மகானுடைய பீடத்தை காட்டிலும் மகானுடைய வார்த்தைகளுக்கு அதிகம் உண்டு. அவர்களுடைய பொன்மொழிகளை ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். சாய்பாபாவுடைய பொன்மொழிகள், காஞ்சி பரமாச்சாரியோட தெய்வத்தின் குரல்ன்ற பொன்மொழிகள், கிருஷ்ண பகவானுடைய பொன்மொழிகள், மகாவீரருடைய பொன்மொழிகள், குருநானக்குடைய பொன்மொழிகள், முகமது நபி அவர்களுடைய பொன்மொழிகள், இயேசுபிரானுடைய பொன்மொழிகள், இந்த மாதிரி அவங்களுடைய மதத்தை சேர்ந்த பொன்மொழிகளை, இந்த பகவத்கீதையோட பொன்மொழிகள், இதெல்லாம் நம்ம பின்பற்ற ஆரம்பித்தாலே அவங்களுடைய ரேசஸ் நமக்கு வரும். நம்மளுடைய எண்ணங்கள் செயல்பாடுகளும் சரியாக இருக்கும். வானத்திலேருந்து கோச்சா ரீதியாக தவறாக வந்தால் கூட நம்மளுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும்போது நம்மளுடைய அழிவினுடைய துன்பத்தினுடைய அளவானது குறையும். முற்பிறவியினுடைய ஜாதகத்தினுடைய மாற்றங்கள் ரொம்ப கெடுதியாக இருந்தால் கூட இந்த பிறவியில் நம்ம பாவ புண்ணியங்கள் ஏற்ப அந்த நல்லது நிறைய செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரேசஸ் நம்மளோட முற்பிறவியோட துன்பமும் குறையும். அதனால தான் சில பேர் ஜாதகம் சூப்பராக இருக்கும், ஆனால் இந்த பிறவி கர்மாவானது அவங்களோட வாய் துடுக்கு, அவங்க முன்னோர்கள் செஞ்சது, மாதாபிதா செய்கிறது மக்களுக்கு வரும். அதால் என்ன பண்ணணும், அப்பா அம்மா மட்டும் திட்டக்கூடாது. நாளைக்கு நம்ம அப்பா அம்மா வாய்ஸ் போகிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு பாவத்தை சேர்த்து வைக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்குறோமோ இல்லையோ, பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, பாவத்தை சேர்த்து வச்சிடக்கூடாது. உன் சித்தப்பா இந்த மாதிரி, உன் சித்தி இந்த மாதிரி, உன் அத்தை இந்த மாதிரி, உன் பெரியப்பா இந்த மாதிரி, உன் பெரியம்மா இந்த மாதிரி, உன் தாத்தா இந்த மாதிரின்னு சொல்லி அந்த பசங்களுக்கு கெட்டது சொல்லி அவங்களுக்கும் நம்மளும் அவங்களுக்கு உடன் பிறந்தாருக்கும் உற்றார் உடன் கெடுதல் செஞ்சு அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தோன்னா இந்த கஷ்டத்தை. இப்போது ஒருத்தர் இருக்கார், அவர் அந்த குடும்பத்தோட ஒருத்தரோட சொத்தை ஏமாத்துறாரு. சொத்தை ஏமாற்றி யாருக்கு வச்சுட்டு போகிறாரு, அவராக கூட எடுத்துகிட்டு போகிறாரு. கண்ணதாசன் பாடலில் 6 அடி நிலைமை சொந்தமடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலைமை சொந்தமடா நீர்க்குமிழி படம் இருக்குது. அந்த படத்தில் அவர் பாடியிருப்பார். கண்ணதாசனுடைய வரிகள், நாகேஷ் அவருடைய வரிகள். அப்போது அந்த கண்ணதாசன் வரிகள்லையாவது 6 அடி சொந்தம் நிலம் இருக்குது. ஆனால் இப்போ எதுவுமே இல்லையே. இப்போ கரண்ட்டில் கொடுத்த அடுத்த நிமிஷமே என்ன ஆயிடுது,
அது வெளியில் வந்துடுது. வெளியில் வந்துடுறோன்னா சாம்பலாக ஒரு செகண்ட் வந்துடுது. அப்போது அந்த 6 அடி நிலம் கூட சொந்தம் கிடையாது. ஒரே நிமிஷத்தில் நம்மளோட உடல் பொசுங்கி அது வந்துடுது. அப்போது நம்ம எதை எடுத்துகிட்டு போகிறோம்? இதுதான் அலெக்சாண்டர் சொல்கிறாரு, நான் போகும்போது கையை நான் வெளியில் கொடுங்க, நான் எதையுமே எடுத்து கொண்டு வரல. இந்த பூமியிலேருந்து நான் பிறக்கும்போது நம்ம எதையுமே எடுத்து கொண்டு வரல. போன ஜென்மத்தை பாவ புண்ணியத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு வரேன். அதே மாதிரி தான் இருப்பு தசைன்னு ஒவ்வொரு குழந்தைக்கும் இருக்கும். அதே மாதிரி இந்த பிறவியில் நான் ஒன்றுமே எடுத்துகிட்டு போட. அலெக்சாண்டர் உலகம் முழுக்க சுற்றினார். எதுவுமே நெப்போலியன் போன பாட்டு என்ன கொண்டு போனார்? ஒன்றுமே கொடுக்கல. தூங்கவே மாட்டாராம். ஸ்னாப்புன்ற வார்த்தையே எங்கேருந்து வந்தது? நெப்போலியன் கிட்ட தான் வந்தது. அதாவது பயணம் செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த இன்பிட்வீன் டைம் இருக்குல்ல, அதை வியூ பண்ணிவிட்டு இந்த நேரத்துக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சு குதிரையை ஓட விட்டு அப்படியே தூங்குவாராம். அதுதான் ஸ்னாப். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வயசானவங்க 50 வயசுக்கு மேலே அந்த குட்டி தூக்கமே அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜி கொடுக்கும். அந்த ஸ்னாப் பண்ணுறது நெப்போலியன் கிட்ட வந்ததுன்ற மாதிரி தான். அப்போ அந்த மாதிரி ஓடி ஓடி நாட்டெல்லாம் வளைச்சி கட்டி நெப்போலியன் என்ன கண்டார்? ஹிட்லர் மகா கொடுங்கோலனாக இருந்து ஹிட்லர் எது எடுத்துகிட்டு போனார்? ஒன்றுமே எடுத்து போலையே. காந்தி அகிம்சைக்காக போராடி என்ன எடுத்துகிட்டு போனார்? இன்றைக்கி மகாத்மான்ற ஒரு பட்டத்தை தான் வச்சுருக்காரு. நம்மளும் மகாத்மா போல் வாழணுன்றது தான் எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம முன்னோர்கள் எத்தனையோ பேர் சொத்து சேர்த்து வச்சாங்க. அடுத்த தலைமுறை அதையெல்லாம் அழிச்சிட்டு போயிடுச்சு. இந்த தலைமுறையிலையும் நம்ம சேர்த்து வச்ச சொத்து அடுத்தவங்க தலைமுறைக்கே இல்லை. இந்த பிறவி அடுத்தவங்க பெற்றவங்களோட சொத்தை கூட பிறந்தவங்களுக்கு பிரித்து கொடுக்கல. மொத்தமே அவங்களே ஆட்ட போட்டாங்க. ஆனால் அவங்க சம்பாதிச்ச சொத்தை அவங்களுக்கு நிற்காம போயிட்டு அவங்க பசங்களும் சேர்த்து நடுரோவில் நிற்கிறாங்க. இது எங்கேருந்து வந்தது? கோள்களாக வந்தது. நம்மளுடைய எண்ணங்கள் தானே, ஆசை தானே. அதனால் இப்போ பிறவிலேருந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கோமா? அப்போது நம்ம பார்க்கணும். எனக்கு தேடி ஒரு அம்மா வந்தாங்க. இதை முத்தாய்ப்பாக சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அந்த அம்மாவுக்கு 78 வயசு. அவங்க வீட்டில் ஒரு பெண் வந்திருக்கு. அவள் அவ்வளோ அழகாக கதா காலட்சேபம், சொற்பொழிவு, பக்தியில் செய்வாங்க. அவ்வளோ அழகாக இருக்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே பத்திண்டி இறந்து போயிட்டான். ஒரு பையனுக்கு ஆன்டிகேப் கல்யாணமே பண்ணிக்கிறான். இன்னொரு பையனுக்கும் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒய்ஃப், அவருக்கும் ஹெல்த் இஷ்யூஸு. அந்த அம்மா நான் நிம்மதியாகவே இல்லை, என்கிட்ட நிற்கிறாங்க. எனக்கு கண் கலங்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அவங்க சொல்கிறாங்க, லலிதா சகஸ்ராமம் 4 லட்சத்துக்கு மேலே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விஷ்ணு சகஸ்ராமும் கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000த்துக்கு மேலே நான் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. இவ்வளோ பூஜை பண்ணியிருக்கேன், இவ்வளோ பண்ணியிருக்கேன், ஆனால் நான் இன்றைக்கும் நான் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கேன். இந்த வயசுக்கும் நிறைய விஷயங்களை நான் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கே நான் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. நான் என்ன தான் எனக்கு தெரியல. ஆனால் இந்த தெய்வ பலம் தான் என்னை இதையும் மீறி கடந்த போது அப்போ நான் சொன்னேன், அம்மா இந்த பர்த்லேயும் சரி, திருமணமாகி வந்ததுலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய கணவர் சைடு குடும்பம் ரொம்ப பிரச்சனைக்கு பண்ணியிருக்காங்க. நம்ம ஆமாம், சுவாமி மலையில் துணி கடை வச்சுட்டு இருந்தாங்க. அப்பப்போ அவங்க தாத்தா, அவங்க மச்சினர் அவங்கன்னா ஆடாத ஆட்டம் இல்லைன்னு என் கணவர் சொல்லியிருக்காரு. அதுதான் பாருங்கள் அந்த சாபம். ஏன்னா முன்னோர்கள் செய்த பாவங்கள் எத்தனையோ பேர் சபிக்கப்படுறாங்க, எத்தனையோ பேர் சபிச்சிருப்பாங்க, இந்த ஜென்மத்தை பண்ணுறாங்க. அது இந்த குடும்பத்தை அப்படியே ஆட்டி படைக்கிறது. ஆனால் இந்த ஜென்மத்தில் பிறந்தவங்க எல்லாருமே இந்த கஷ்டத்தை உணர்ந்துட்டு ஒருத்தர் வராகி உபாசகர், மராகமாய் உபாசகர், இந்த அம்மா லலிதா சகஸ்ராம்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டத்தை மீறி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜெயிச்சுட்டு வராங்க. அவங்க பாருங்கள், அந்த வீட்டில் இந்த சமயபுரம் மாரியம்மன் பூஜை எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட அவங்க மனைவி ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுமங்கலியாக இறந்துட்டு அவங்க தான் இப்போ பூவாடக்காரியாக மாறி அந்த 2 பிள்ளைகளை இப்போ ஒரு நல்ல ஒரு ஹோமில், அதாவது ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு இதில் வளருது. சேஃப்டியாக அவங்க எல்லாமே கற்றுக் கொடுத்து இப்போ டெவலப்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி அமையிறது. ஏன்னா சில கர்மா அப்படி தான். அப்போது அதனால் இந்த ஜென்மத்திலே தொலைச்சிடணும். இந்த கஷ்டங்களை எல்லாமே இந்த ஜென்மத்திலே வரும். நான் தான் சொல்வேன், நான் ஒரே செகண்டில் வாக்கு சொல்லி இந்த தெய்வத்தை வர வச்சு எடுத்துடலாம். ஆனால் இந்த கர்மாவை நீங்கள் கடக்கலை அப்படின்னு சொன்னால் இன்னும் அந்த கஷ்டங்கள் வேறு பிளானட் பொசிஷன் வரும்போது நானும் கிடைக்காத போது இன்னும் மாட்டுவீங்க. அதுக்கு இந்த ஜென்மத்தில் கஷ்டங்களை கடந்துடுறது பலன். கூடவே அந்த தெய்வத்தோட துணை வைக்கிறது. பாருங்கள், நான் ஒரு வாரம் முன்னாடி சொன்னேன்ல, ஒருத்தருக்கு ஜாதகம் பெங்களூர் பார்க்கும்போது அவங்களோட சொந்த அண்ணனே ரத்த காட்டேரியா அவங்க பையனை பிடிச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சேன். அப்புறம் அவங்க அம்மாவும் அதே தான் சொன்னாங்களாம், என்னோடய பையன் இப்படி உங்கள் அண்ணன் இப்படி வாட்டுறான், அப்படியே அந்த இடத்தையே யாருக்கோ
கொடுத்துட்டு அவங்க வேற எங்கேயோ ஒளிஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அது சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டு போட்டதுலேருந்து எனக்கு இன்னி பாருங்கள் கையில் இவ்வளோ பெரிய திருப்பி திருப்பி இந்த விரல் கட்டு விட்டு ரத்த காயம் வந்துகிட்டே இருக்குது. வீட்டில் எங்கேயோ ஒரு கண்ணாடி உடஞ்சி ஏதோ உடஞ்சிட்டே இருக்குது. ரத்த காயம் எனக்கு வந்து அமைஞ்சிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? அப்போது அந்த நெகட்டிவிட்டி, அந்த ஈவில், அதை ரத்தக்காவு வாங்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அமைப்பு தான். ஆனால் அந்த தெய்வ பலம் நமக்கு வரும். அதுலேருந்து தான் இப்போ உஷாராக இருக்கா. நீங்கள் இது கூட வாக்கு கேட்கும்போது கொஞ்சம் யோசித்த ரீசன் அதுதான். இந்த மாதிரி அஷ்டமி வருது இந்த நேத்திக்குன்னா, அதனால தான் சில வாக்கு நான் உங்களுக்கு கொடுக்கல. அந்த நெகட்டிவிட்டி கர்மாவை ஒரு ஜோசியர் கர்மா சொல்கிறாங்கன்னா விளையாட்டு கிடையாது. நேத்தி கூட சொன்னாங்க ஒருத்தங்க, நீங்கள் ஒரு டீ எடுத்துகிட்டு ஆன்லைனில், அம்மா ஆன்லைன்லேயே நீங்கள் வாக்கு சொல்கிறீங்களே, அப்போது வந்து அந்த கர்மா உங்களுக்கு ஏறாதா? கண்டிப்பாக ஏறும். அப்போ தான் ஒருத்தங்க சொன்னாங்க, நீங்கள் ஏன் இதுலேயே ஸ்கேனர் போட்டு கூகுள் பே போட்டு நீங்கள் வந்து அவங்களால முடிஞ்சது வாக்கு கேட்கும்போது அவங்களால முடிஞ்சதை போடுங்க. நான் சில பேர் நான் வாக்கு கேட்கும்போது பணமே வாங்க மாட்டேன். மலேசியாவில் இருப்பாங்க, இத்தனை வெள்ளியா, அந்த வெள்ளியை நீங்கள் கொண்டு உங்களோட கோயிலை போடுங்க. சில பேர் டாலர்ஸ் கொடுப்பாங்க, அதை வாங்கவே மாட்டேன். நீங்கள் அது இந்தியா வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து கூட எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சில பேர்கிட்ட வாங்கவே வாங்க மாட்டேன். நான் தான் சொல்வேன், நீங்கள் வாக்கு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக அதோட தட்சணை வைக்கணும். அட்லீஸ்ட் இப்போ ஆன்லைனில் கூட வாக்கு கேட்குறீங்களா, ஏதாவது தட்சணை வச்சு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு கொண்டு, அந்த சிவன் கோயிலில் மகாலட்சுமி அம்மாக்கிட்ட இப்போ ஆன்லைனில் வாக்கு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேண்டிட்டு போட்டுடணும். அப்போ தான் அந்த கர்மா உங்களுக்கும் வராது, யாருக்கும். நீங்கன்னு இல்லை, நீங்கள் ஜோசியம் சொல்லனா கூட பரவாயில்ல, யாரோ ஒருத்தனுடைய பிரச்சனையில் இங்கே தலை நுழையுங்களேன், அந்த பிரச்சனை இன்வால்வ் ஆகும், அந்த பிரச்சனை உங்களையும் சேர்த்து இழுத்துரும். அதை யாரோ ஒருத்தர் கடன் பட்டு ரொம்ப பாவம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க, அவங்க புருஷன் என்னோட வேலையை என்ன தெரியுமா, ஊரில் யார் யாருன்னா வயசான பொம்பளை இருக்காங்களோ, யாரெல்லாம் வயசானவங்க இருக்காங்களோ, பிள்ளைங்களோட தொடர்பு இல்லாமல் இருக்காங்களோ, அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு வேண்டிய கடனை உதவி செஞ்சுட்டு அந்த பத்திரத்தை மொட்டமாக எழுதி ஆட்டை போட்டுட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எழுதிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தானா அவங்க பிள்ளைங்க வந்து தேடினா அந்த சொத்தே இருக்காது, இவர் அவங்கள பாசம் காட்டியே பணம் கொடுத்து அவர் எழுதி வந்துடுறாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமே இல்லை, அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. அது மாதிரி அடுத்தவங்களை ஏமாற்றி பிழைக்கிறது, அடுத்தவங்களுடைய பிளாக் மணியில் வாழறது, அடுத்தவங்களோட பிளாக் மணிக்கு நம்ம துணை போகிறது, அடுத்தவங்களோட கருப்பு பணத்துக்காக செய்கிறது, தகாத வழியில் பொருள் ஈட்டுதல், சூதாட்டம், கள்ளப்பணம், போதை மருந்து, இந்த மாதிரி மது மாது வகையில் இதெல்லாம் ஒரு கர்மா. ஒரு ஜாதகத்தை பார்த்தா தெரியும். மது போதையில் அடிமையாகிறதும், மதுக்கடையில் வேலை செய்கிறதும், பெண்களுக்கு தொழிலை ஈடுபடுத்துறதும், அதுக்கு துணை போகிறதும், இதெல்லாம் கூட ஒரு ஜாதகம் இருக்குது. ஒரு தெரிஞ்சவங்க, அந்த பையன் அவ்வளோ நல்லா ஒரு நாளைக்கு அவ்வளோ வேலை செஞ்சு சம்பாதிச்சாங்க. ஆனால் நான் அந்த பார்க்கும்போதே சொல்வேன், சாரோட நண்பர் தான் தொழில் ரீதியாக, இவனோட முகம் நன்னாவே இல்லையே, எனக்கு அந்த வைப்ரேஷன் பிடிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நேரத்தில் அவ்வளோ பணம் சம்பாதிக்கின்ற அவ்வளோ திமிராக இருந்தாங்க. ஆனால் அடுத்த ஒரு 6 மாதம் 1 வருஷம் பொறுத்து பார்க்குறோம், அவங்களோட முகம் அவ்வளோ அவ்வளோ திமிராக இருந்தவங்க அவ்வளோ வாடி இருந்தது. பார்த்தா அந்த கிரிக்கெட் சூதாட்டம், ஆன்லைன் சூதாட்டம், இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் ஈடுபட்டு, இந்த மாதிரி பெண்கள் விஷயத்தை ஈடுபட்டு கடைசியில் பார்த்தா அவர் நலக்குலைஞ்சு போயிடுத்து. முகத்தில் அந்த கலையே கிடையாது. யார் யாருக்கு இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்ற இந்தந்த தொழில் செய்து சம்பாதிக்கின்றது விதிக்கப்பட்டது. அது போன ஜென்மத்தை கர்மா. அவங்கள இலக்காரமாக பேசக்கூடாது. அதே மாதிரி இந்த ஜென்மத்தில் என்ன சொல்வது, எந்த குழந்தையிலும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாகவும் தீவிராகவும் அன்னை வளர்ப்பு நின்று புரட்சி தர எம்ஜிஆர் படுவதை பார்த்துக்கோ. இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டில் கட்டிவிட்டேன், அந்த வரலட்சுமி அவங்க பாடுவாங்க. அந்த மாதிரி தான், அதே மாதிரி தான் எல்லா குழந்தைக்கும் நம்ம பிறக்கிறது. அதே மாதிரி இன்னும் கண்ணதாசப்படுறே, மன வாழ்க்கை அமைவதற்கோர் மனைவி வாய்க்க வேண்டும், குலமகளாய் பிறப்பதற்கோர் கொடுத்து வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு அதில் கேட்டிருப்பீங்க. 70s பாண்டில் பிறந்தவங்க, 80s பாண்டில் பிறந்தவங்கெல்லாம். இதில் வந்து குலமகளாக பிறப்பதற்கே கொடுத்து வைக்கணும்.
அதுதான். ஆனால் குலமகளாய் பிறந்துட்டும் நம்ம வந்து தவறு செய்யும்போது என்னாகும்? இட் பிளேஸ் எ வெயிட். அங்கே தான் விதி நிர்ணயிக்குது. நம்ம நல்ல தாய் தகப்பன் பிறந்து நம்மளை நல்லா படிக்க வச்சுட்டு ஏன் தப்பான தொழில் செய்து நம்ம தவறான வழியில் போய் அந்த சம்பாதிக்கணும்? அந்த தவறான நம்ம தொழிலை இப்போ ஒரு மீடியா லைனில் இருக்காங்கன்னா அந்த ஏன் அதை தவறான அந்த தொழிலை செய்யணும்? அவங்கவுங்க விதிக்கப்பட்டது. இந்த ஜென்மத்தில் பரத்தியாராக இருக்கணுன்றது போனது விதிக்கப்பட்டது. ஆனால் பரத்தியர் குணத்தில் பிறந்த மாதவி வந்து எவ்வளோ ஒரு முதல் கணவனே கோவலனே நினச்சி வாழலையா? அந்த மாதவி தன்னுடைய மகளே துறவியாக இருந்து வலிமைகளை துறவுன்றதை வாழலையா? ஆனால் நிறைய பேர் நல்ல குடும்பத்தில் பிறந்துட்டு எத்தனை தவறுகள் எத்தனை மாபாதகம் செஞ்சிட்டோம். இது இந்த பிறவியும் மட்டுமே இல்லை, அடுத்த பிறவியும் பாதிக்காது. இந்த பிறவி அந்த சாப்பாடு தின்னு தானே அந்த மனைவியும் பிள்ளைகளும் வளர்கிறாங்க. அப்போது அந்த கர்மா வரும். யாரோட போனேன், யார் வீட்டில் சாப்பிட்றன்ற கூட கணக்கு இருக்குங்க. யாரோட கையால் வாங்குறன்ற ஒரு கணக்கு கூட இருக்கு. எப்போதுமே இஷ்டப்பட்டு கொடுக்கணும், இஷ்டப்பட்டு வாங்கணும். அதனால தான் வந்து சொல்லுவாங்க தானத்துக்கும் தர்மணம் இருக்கு. எனக்கு பசிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அது தானம் எடுங்க அப்படின்னு கேட்கும்போது அது வேற. ஆனால் தர்மம்ன்றது அவனுடைய பசியை அறிந்து கொடுக்கறது. அப்படி பிச்சை இடுன்றது போது அவன் பிச்சை கேட்ட பிறகு அவன் கேட்ட கொடுக்கறதுன்றது வேற. ஆனால் அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அவனுடைய முகத்தை வாட்டத்தை கண்டுபிடிச்சு அவனுக்கு செய்யறது வேற. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சொந்த பந்தங்கள் பசியும் துன்பத்திலையும் வாடி இருக்கும் பொழுது அந்த சொந்த பந்தத்துக்கு கொடுக்காம எங்கேயோ போய் அன்னதானம் பண்ணேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், இவங்களுக்கு ஹெல்ப். என் கணவர் பண்ணாத ஹோமங்கள் இல்லை, யாகம் இல்லை. எத்தனை பேரை படிக்க வச்சாரு தெரியுமா? எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது தெரியுமா? ஆனால் அவங்க யாருமே இப்போ துணை இல்லை கஷ்டப்படும் போது. ஆனால் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வந்து பட்டியாலும் கஷ்டத்தாலையும் சாப்பாட்டுக்கு இல்லை தொழிலுக்கு இல்லை வாடும்போது கூட பிறந்த சகோதர சகோதரிக்கு அந்த தொழில் கொடுக்குற சகோதர சகோதரி பிள்ளைகளுக்கு அதுக்கு அந்த தொழிலுக்கான ஒரு அம்சத்தை கொடுக்காம நீ யாரையோ ஒன்று கூட கும்பிடு போடுறவங்களுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? முதல்ல நம் வீட்டை பார்த்துக்கணும். நம்ம அது சுயநலம் கிடையாது. முதல்ல நாம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்தை பிள்ளைகளை நல்லபடியாக அதுக்கு சேஃப்டியாக வச்சுக்கணும், மனைவிகளை. அது தனக்கு மிஞ்சியே தான் தானம். அதுக்கப்புறம் நம்ம உற்றார் உறவினரை வந்து பார்க்கணும். உற்றார் என்ன, நம்ம உடலோடு சம்மந்தப்பட்டவங்க, நமக்கு உற்றுதுணையாக இருந்தவங்க. அதுக்கப்புறம் உறவினர்கள் அடுத்த நிலையில் இருக்கவங்க, இவங்களுக்குன்னு செஞ்சுட்டு தான் அப்புறம் மூணாவது மனுஷங்களுக்கு செய்யணும். இது நடுவில் வழிபோக்கா நம்மளே யாராம கஷ்டம்னு யாரோ ஒருத்தர் கடவுள் சில நல்லவங்களுக்குன்னா பாருங்கள். எனக்குன்னா கர்மாவை வந்து தானாக தேடிட்டு வந்து அந்த கர்மாவை துடைக்க செய்வாங்க. எனக்கு சில பேர்கிட்ட வாக்கு வாங்கினேன் அப்படின்னா சனீஸ்வர பகவானே அந்த பைசாவை தொட விட மாட்டார். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நான் அந்த பணத்தை தொடவே விட மாட்டார். யார் ரூபத்தில் வந்து அவங்க கொடுத்த காணிக்கையை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் சில பணங்களெல்லாம் நான் தொடவே மாட்டேன், சேர்த்து வச்சுட்டு இந்த கோயில் குளங்கள் போகும்போது நான் இன்னும் அப்படியே வச்சுருக்கேன். நான் அந்த மாதிரினா தான் செலவு பண்ணுறது. எதுக்குன்னு சொன்னால் ஒருத்தருக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க, ஒரு ஜோதிடர் எல்லாம் சொல்கிறாங்க, அம்மா ஜோதிடம் நான் கற்றுக்கலாமான்னு இது கேட்கும்போதே ஜோதிடம் கற்றுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஜோதிடம் மூலமாக சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதன் மூலம் பல பேருடைய கர்மாவை துடைக்கிறோம். துடைச்சா கூட பரவாயில்ல, அந்த துடைக்கிறது வந்து தெய்வ பலத்தால் மட்டும்தான். அடுத்தவங்களோட கர்மாவை தெய்வ பலத்தால் தான் துடைக்க முடியும். அப்படி கர்மாவை துடைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி அந்த ஜோதிடருக்கு இருக்கணும். அந்த கர்மாவும் நமக்கு மேலே ஏறாதது இருக்கணும். இப்போது எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க, அப்படியே தவண்டு போய் அம்மா இந்த ஜாதக பிரச்சனை கிடையாதுமா, உங்கள் பையன்கிட்ட ஏதோ கெட்டது இருக்குன்னு சொல்லிட்டு மத்தியானம் 3 மணிக்கு சுருண்டு விடுறேன், இந்த டேபிளில் படுக்கிறேன், எனக்கு தூக்கமாக வருது, நான் போய் படுத்துட்டு ஒரு 1/2 hour 1 hour கழித்து பலன் சொல்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏற்கனவே இந்த பிரச்சனை தெரியும். இது கூட அம்மா வராகியம்மா உங்கள் வாயால் கேட்கணும் சொன்னேன். அதுக்கப்புறம் கடவுள் எனக்கு சொட்டு கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு மீறையோ ஒரு தாய் அழதன்னு காப்பாற்றினது எண்ணம். நீங்கள் சொல்கிற வார்த்தையென்னா தப்பாமல் செய்வோமான்னு சொன்னதுக்கப்புறம் பாருங்கள், நான் அதை கட்டுப்போட்டதோட வேணை தான் நம்மளுக்கு உணர்த்துறாங்க. ஆனால் அதுக்கு மீறி நம்ம வந்து உடல் உணர்த்துது, எனக்கு அந்த கெட்ட சக்தி நம்மளை தாக்குறதுன்னு உணர்த்துறது. ஆனால் அதுக்கு மீறி அவங்களுக்கு தொல்லை பண்ணும்போது தான் அது எப்போ இந்த நேரலை ஒரு மகள் பார்க்குற கனடாலேருந்து, இந்த அம்மாவுக்கு பெங்களூரு, அந்த பொண்ணு கேரளா கனடா. ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறது, அம்மா நான் உங்களை ஏன் தொடர்பு கொள்ளலை தெரியுமா, இந்த 1 வாரமாக உங்களோட நேரலையில் பார்க்குறேன், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அப்போது என்னோட கஷ்டத்தையும் உங்களை ஏற்றக்கூடாதுன்னு தான் நான் உங்களை தொடர்பு கொள்ளணும். இல்லைம்மா வாட்ஸ்அப்பில் வழி காமிச்சேன், தெய்வ பலம்
கடவுள் பலத்தால் தான் இன்றைக்கி நான் உங்களோட நின்று பேசிகிட்டு இருக்கேன். அதற்கான வலிமை எனக்கு வராகியமாக கொடுத்துருக்காங்க. அந்த தெய்வ சக்தி எனக்கு மாரியம்மன் எனக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாம் வல்ல ஈசனுடைய அருள் எனக்கு கிடச்சி தான் உங்களோட இணைந்திருக்கேன். அந்த முருகன் குடும்பத்தோடு இணைந்த வாக்கு தான் இன்றைக்கி வெறியாட்டாக உங்களுக்கு வந்துட்டுருக்கேன். அதனால் எனக்கு எந்த மதமும் ஒன்று. இன்றைக்கி நான் பேசும்போது எத்தனை மதத்தை கூட்டிகிட்ருப்பேன்னு பார்க்கலாம். எல்லா மதங்களையும் மதிப்பேன், எல்லா மதத்தில் இருக்க மனிதர்களையும் மதிப்பேன். என்னை பொறுத்தவரைக்கும் மனிதம் தான். அதனால் கவலைப்படாதீங்க. மீண்டும் இணைவோம். இன்னும் பகல் நேரத்தை என்னால் முடிந்தது உங்களுக்கு ஒரு நல்வாக்கு சொல்வதற்காக காத்திருக்கின்றேன். இறைசக்தி அதற்கான ஆற்றலையும் வலிமையும் அதற்கான நேரத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இறைசக்தியுடன் வலம் வருவோம். அது வரைக்கும் மகாவரகி டிவியின் மூலமாக அஷ்டவமின் மூலம் இணைந்திருங்கள். மீண்டும் நேரலையில் சந்திப்போம். இதற்கு முன்பாக உங்களுக்கு உடனடியாக வாக்கு கேட்கணும் என்று சொன்னால் நீங்கள் வந்து 72392904 சொல்லுங்கள். உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் நான் வாக்கு சொல்கிறேன். ஆனால் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தீட்டு கலப்பு இருக்கக்கூடாது, நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது, மனது அமைதியான இருக்க சூழல் இருக்கணும். சுற்றி பல பேரோடு இருந்தால் எனக்கு வாக்கு வராது. இது 3 மட்டும்தான் நான் எல்லாருக்கும் சொல்வேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஜோதிட ரீதியாக தெய்வீகமான ஒரு கைடன்ஸ் தேவைன்னு சொன்னால் உங்களுக்காக காத்திருக்கிறோம். அலுவலகத்தில் இருக்க ஒரு தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான வழியை காட்டுவார்கள். ஏன்னா இவ்வளோ நேரம் நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வர வியூவர் சப்ஸ்கிரைப் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தேவையோ அவங்க நடத்தி கொடுப்பாங்க. அவங்க யார் யாருக்கு வாக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ வாக்கு சொல்லிகிட்டே போவேன். அதுதான். மீண்டும் இணைவோம். உங்களுக்காக நான், எனக்காக மகமாயி, நம் எல்லாருக்காக நம் தெய்வங்கள் காத்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் நல்லவர்கள் இணைவோம். மீண்டும் வலம் வருவோம் அடுத்த நேரலையில். நன்றி, வணக்கம்.